மரணித்தது 24வது வயசுல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துல மௌத்தாயிடுறாங்க. 24 வயசுல மௌத்தாயிருந்தார்களே ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கும் போது எத்தனை வயசா இருக்கும்? 14 வயசா இருக்கும். ஏன்னா ஹிஜ்ரி 10ல மௌத்தா போறாங்க. அப்ப 14 வயசில் மதீனாவுக்கு வர்றாங்க. 14 வயசு அரபு பெண்கள்லாம் 9 வயசுல வயசுக்கு வந்துருவாங்க. 10 வயசுல பருவம் அடைஞ்சிருவாங்க. அன்றைய நிலையில இன்றைக்கும் கூட அப்படித்தான். அப்ப 14 வயசாகத்தான் மதீனாவுக்குள்ள வர்றாங்க. அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அப்ப 16 17 வயசுல பாத்திமா நாயகி இருந்திருக்கிறாங்க. 24 வயசுல மௌத்தா வராங்க என்பது தெரிகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 வயசுடைய தன்னுடைய மகளை சகீரத்து என்கிறார்கள். சிறுமியின் அர்த்தமா? அப்ப ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க நம்ம தரப்பில் இருந்து. ஹதீஸ் அரபியெல்லாம் வாசிச்சு அந்த மூலத்தை எல்லாம் வாசிச்சு இவ்வளவு தெளிவா காட்டுறாங்க. நம்ம இருக்கிறார். அப்ப கல்யாணத்துக்கு பேசவர் நம்ம என்ன கேட்கிறோம்? சகீரத் என்ற அந்த வார்த்தைக்கு சிறுமிங்கிற அர்த்தமும் இருக்குதுங்க. என்ன அர்த்தம்? ஒரு 3 வயசு குழந்தைய கூட சகீரத்துன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் 16 வயசு பிள்ளைய சொல்லக்கூடாதுன்னு இருக்கான்னு அது கிடையாது, அதுவும் சொல்லலாம். அப்ப என்ன, ஒரு நடுத்தர வயசை தாண்டற வரைக்கும் சகீரத்து தான். ஒரு 30 வயசு தாண்டற வரைக்கும் கீழே உள்ளதெல்லாம் என்னது? இது சின்ன வயசு பொண்ணு, அது பெரிய வயசு பொண்ணு. சிறுமின்னு அர்த்தம் இல்ல, சின்ன வயசு பொண்ணு பெரிய வயசு பொண்ணு அர்த்தம் செய்யணும். இப்ப இந்த சின்ன வயசு பொண்ணு என்பது 5 வயசுன்னு சொல்லலாம், 10 வயசுன்னு சொல்லலாம், 16 வயசுன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 வயசு பொண்ணை சகீரத் என்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னார்களா இல்லையா? ஹதீஸ தூக்கி ஆதாரம் காட்டின உடனேயும் மழுப்புறார்கள்ங்கறாங்க. இந்த விவாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சகீரத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப சகீரத் என்ற வார்த்தைக்கு சிறுமிங்கிற அந்த அர்த்தமும் உள்ள அடங்கி 5 வயசு இருக்கிறது. பருவம் அடைஞ்சிட்டு சின்ன பிள்ளையா இருப்பாங்கல்ல, சின்ன பொண்ணு, அவங்களையும் குறிக்கும் பொதுவான அர்த்தம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தில் எந்த அர்த்தம் வைக்கிறது? அதுக்கு வாங்க, தெளிவாங்க விளக்குறாங்க. விளக்குன விஷயத்தை நான் திருப்பி விளக்குறேன். இந்த சம்பவத்தில் என்ன மேட்ரு? ஃபரா சகீரத்தைனி, 2 சின்ன பெண்களை அவர் கண்டார். யக்தசிலானி ஃபி கதீரின், குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி குளித்தார்கள்? எப்படிப்பட்ட சின்ன பெண்கள் என்றால் கல்ஹூரி, ஹூருல் ஈன்களை போன்ற. இதான் பாயிண்ட். அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கல்ஹூரி, ஹூருல் ஈன்களை போன்ற. ஹூருல் ஈன் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான்ல, ஆண்களுக்காக வேண்டி கொடுப்பான்ல ஜோடி, அதுதான் ஹூருல் ஈன்கிறது. ஹூருல் ஈன் என்ன அர்த்தம்? அந்த அழகுக்கு, கட்டழகுக்கு அவர்கள் உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர்கள். கட்டழகுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை 2 வயசு பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு யாராவது சொல்லுவாங்களா? ரதீம்பாங்க நம்ம தமிழ்ல, புராணத்தில் ரதீம்பாங்க. ரதி மாதிரி இருக்கிறாங்க யாரை சொல்லுவாங்க? ஒரு 18 வயசு பொண்ணு வேண்டாம் சொல்லுவாங்க. 1.5 வயசு குழந்தைய சொல்லுவாங்களா யாராவது? 5 வயசு பிள்ளைய சொல்லுவாங்களா? ஹூருல் ஈன்கள் என்று சொன்னால் பெண்களுக்கே உரிய எல்லா அம்சங்களும் நிறைவடைய வேண்டும். அப்பதான் ஹூருல் ஈன்கிறது அங்க பொருந்தும். அந்த சம்பவத்தில் சொல்லப்படுற வாசகம் என்னன்னு கேட்டா, சகீரத்தைனிங்கிறது மட்டும் இருக்குமேயானால் 2 அர்த்தம் உள்ள சொல்லு, உங்க அர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த சகீரத்தைனிக்கு பக்கத்தில் ஹூர்னு போட்டார, ஹூருல் ஈன்களை போன்ற சின்ன பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹூருல் ஈன்களை போலவும் இருக்கிறாங்க, 40 வயசு 45 வயசு பெண்களாவும் இல்ல, நம்ம பையனுக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்க அர்த்தம். இப்ப ஏன் போட்டு இதுல என்ன குழப்பம் இருக்குது? இதான் பாயிண்ட்ங்க. இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? சகீர்னா என்ன, சகீர்னா என்ன, சகீர்னா என்ன போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை, பருவ வயசு வந்த தன் மகளை சகீரத் என்ற வார்த்தையை சொல்லி சொன்னார்களே, அந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட கொள்கையில் உள்ளவர்கள் என்பதற்கு இதுக்கு மேல சான்று இல்லை. இன்னொன்னு சொல்றேன், வச்சுக்கிறோம், சிறுமியில வச்சுக்கிறோம். இப்ப தலைப்பு என்ன? சுபான மௌலுது, மொய்தீன் மௌலுது, சாவுலமி மௌலுதுல மார்க்கத்துக்கு முரணானவை இருக்கின்றன, அவற்றை ஓதுவதால் எந்த நன்மையும் இல்லைன்னு தலைப்பு. நான் கேட்கிறேன், இந்த சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோமே, சாவுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார்னு ஓதுனா நன்மை கிடைக்குமா? இல்ல, என்ன தலைப்பு, என்னது நிரூபிக்கணும்? இது ஒரு மேட்டரா? நீ சொல்லப்படி வச்சுக்கிறோம், சின்ன பிள்ளையை தடவுனான்னு வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களெல்லாம் உட்கார வச்சு பத்தி சாமி கொடுத்து வச்சுக்கிட்டு சாவுல மீது சின்ன பிள்ளை தடவுனா, சாவுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார்னா இது எப்படி நன்மை கிடைக்கும்? பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைங்கிற டாபிக், அது டாபிக்கே இல்ல. சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளையை தடவுனார், சின்ன பிள்ளையை தடவுனார், குளத்துக்கு போனார், சின்ன பிள்ளையை தடவுனார், இதுக்கு நன்மை கிடைக்குமா? தலைப்பு என்ன எழுதியிருக்கிறோம் ஒப்பந்தத்தில்?
இதை படித்தால் நன்மை கிடைக்குமா? உன் சொல்லுபடியே படித்தா நன்மை, இது நன்மை கிடைக்கும், ஆதாரம் காட்டு. இதான கேள்வி. ஆமா, சின்ன பிள்ளையை தடவுனார் என்று படித்தால் நன்மை கிடைக்கும் சொல்லு. சாகுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார், இது 10 தடவை நன்மை கிடைக்கும். அப்ப நீங்க விளைவிக்கிறீங்க, இந்த மௌலுதுல இந்த குப்பை தான் இருக்குது. சின்ன பிள்ளையை தடவுனார்னு வச்சுக்கிட்டாலும் இதை படிக்க, இதை ஒருத்தர் நம்மளை படிக்க சொல்லலாமா? நம்ம கிறுக்கணும்ல? ஒரு ஆள் போய் சின்ன பிள்ளையை தடவி விட்டாருன்னு சொன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அர்த்தம் தெரியாம படிச்சா நன்மை கிடைக்கும்னா நம்ம யார்? அப்ப மௌலுது குப்பை நினைப்பதா இல்லையா? சின்ன பிள்ளைன்னு ஆனா கூட குப்பை குப்பை தான். பெரிய வயசுனா பெரிய குப்பைன்னு வேணா வச்சுக்கலாம். உங்க வாதப்படி கூட சின்ன குப்பை. அது நன்மை எப்ப கிடைக்கும் நிரூபிப்பீங்க? இத சொன்னா ஒருத்தர் பயங்கரமான ஆதாரத்தை வைக்கிறார். இந்த தொடர்ச்சியில என்ன வைக்கிறாரு? உம்மு ஹாலித் என்ற பெண் சொல்கிறார், நான் என்னுடைய தந்தையோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தேன். வந்த அந்த பெண் ரஹபத்து அல்லாஹு பி ஹாத்தமின் நுபுவத்தி, அவங்க சொல்றாங்க, நான் போய் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் இருந்த ஹத்தமுன் நுபுவத்தி என்னும் அந்த இறுதி முத்திரையை பிடித்து விளையாண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோலை பிடித்து ஒரு பெண் விளையாடுகிறார். பெருமானார் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையோ ஜபரினி அபி, நான் விளையாடுறேன், எங்க வாப்பா என்ன பார்த்து அதட்டினார், என்ன விளையாடுற நகர்ன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா, விடுங்க அவ விளையாடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. அப்ப சிறுமி நம்முடைய கழுத்தை தடவி கொடுப்பதும் ஒன்றுதான், விளையாடுவதும் ஒன்றுதான். நாம் சிறுமியினுடைய தலையை அன்போடு சிறுமியாக அதை மகளாக நினைத்து தடவுவதற்கு புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. உம்மு ஹாலித் என்ற ஒரு பெண் அறிவிக்கிறார்கள், சிறுமி அறிவிக்கிறார்கள், என்னை என் தகப்பனார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என் தகப்பனாரோடு போனேன். அவர்கள் எனக்கு ஒரு ஆடையை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு அதுல கோடுகள் எல்லாம், அதுல டிசைன்கள் எல்லாம், வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அதை தடவி கொடுத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகுல அந்த ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அது நுபுவத்துடைய முத்திரை என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அதுல போய் கையை வச்சு நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு உம்மு ஹாலித்ங்கிறவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 3071வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதை எடுத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹாலித்னு சிறுமியை தடவுனாங்களே, தடவி கொடுத்திருக்காங்களே, சனா சனா இது அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் தடவி கொடுத்தாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் தடவும் போது மகள்னு நினைச்சு தடவிட்டு போனாங்களே, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இதுல ஹூர்லினை போலன்லாம் இங்க வரல. இதுல என்ன வரும் தெரியுமா? புகாரியிலேயே 5823வது ஹதீஸ்ல இதுக்கு விளக்கம் கிடைச்சிருது. எப்படி விளக்கம் கிடைக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆடை அன்பளிப்பு வருது. இந்த ஆடை யாருக்கும் பொருந்தாது, பெரிய ஆளுக்கு போட முடியாது. இது யாருக்கு கொடுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களா, நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களான்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, உம்மு ஹாலித் அபிசினியாவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி இஸ்லாத்துக்கு அவங்க தகப்பனார் தலைவி வந்ததுனால அவங்க மீது ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா உம்மு ஹாலித கொண்டு வாங்கங்கறாங்க. அப்ப ஹதீஸ்ல வருது, இத்துனி பி உம்மி ஹாலிதின், உம்மு ஹாலித கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஃபஉத்திய பிஹா துஹமலு, அவங்கள தூக்கிக்கிட்டு வந்தாங்க. எப்படி வருது? உம்மு ஹாலித என்ன செஞ்சாங்களா? தூக்கிக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தா யாருங்க? குழந்தைன்னு அர்த்தம். உம்மு ஹாலித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்தாங்களே, அது தூக்கிக்கிட்டு வர்ற புள்ள துஹமலுன்னு வருது. இடுப்புல இடுக்கிக்கிட்டு வந்தாங்க. அப்ப இடுப்புல தூக்கிட்டு வந்தாங்க என்ற வார்த்தை எதை காட்டும்? அது ஒரு 3 வயசுக்குள்ள இருக்கும் என்று காட்டும். 3 வயசு பிள்ளைய தடவலாம நீ தடவை கூட யார் வேணாண்டது? 3 வயசு பிள்ளைய. அப்ப 3 வயசு பிள்ளை குளத்துல குளிக்க போவோமா? இதான மேட்ரு. 3 வயசு பிள்ளை ஹூர்லின் போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுல தூக்கிக்கிட்டு வந்தார்கள்ங்கிற வார்த்தை சின்ன பிள்ளைதான் என்பதை தெளிவா சொல்லுகிறது. அதுல ஹூர்லின்களை போல என்ற வார்த்தை அது பெரிய பொண்ணுதான் என்பதை சொல்கிறது. இந்த வேறுபாட்டை விளங்காம அவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் தடவுனா அதனால இவன் தடவுனாரு. எப்படின்னா ரசூலுல்லாஹ்வோட இப்படி கம்பேர் பண்றாங்க. இந்த கேடுகட்ட ஒரு செயல பொம்பளை குளிக்கிற பொம்பளை கரைக்கு போறாரு, குளிக்கிற இடத்துல போய் சின்ன பிள்ளையும் குளிக்கும், பெரிய பிள்ளையும் குளிக்கும் போது குறைந்தபட்ச ட்ரெஸ்ல குளிக்கும். அப்ப இங்க பல மாதிரி ஆட்கள் குளிக்கிற இடத்துல போய் நின்றுட்டு அதுல இறங்கிக்கிட்டு போய் குளத்துல இறங்கி பார்த்தா கூட ஒரு அறிவாளி மாதிரி நடந்திருக்கிறார். அது உண்மையா இருந்தா நம்ம சாவுல மீது குறை சொல்லல, அவங்க எழுதி வச்சது பொய் தான். அது உண்மையா இருந்தால் அது ஒரு அறிவாளி குளத்துல இந்த பொண்ணை பார்த்தா கூட வீட்டுல போய் பொண்ணு கேட்க வேண்டியான, குளத்துல போய் பொண்ணை போய் தடவிக்கிட்டவன கேட்பான். அந்த பொண்ணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா பாப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே.
இந்த கூறு கூட இல்லையே, நீங்க கூட என்ன செய்யுங்க, ஒரு பொண்ணையே பாக்குறீங்க, நீங்க ஒரு